ஹலோ ஆல், குட் மார்னிங். 30th ஜனவரிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். நேற்று ஜனவரி 12 நேற்று நேஷ்னல் யூத் டே. எதற்காக இதை செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும். சுவாமி விவேகானந்தர் அவர்களை போற்றுத்தும் விதமாக இந்த நேஷ்னல் யூத் டே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் 2024க்கான கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரைஸ், அவேக் அண்ட் ரியலைஸ் தி பவர் யூ ஹோல்ட். இதுதான் இந்த வருஷத்துக்கான கருப்பொருள். ஃபர்ஸ்ட் ஒன், இந்தியாஸ் லாங்கஸ்ட் சீ பிரிட்ஜ் இனாகுரேட் பண்ணியிருக்காங்க. பாரத பிரதமர் அவர்கள் ரெண்டு முக்கிய நகரங்களை இணைக்குது அரபிக்கடலுக்கு மேலே, மும்பை அண்ட் நவி மும்பை. இது ரெண்டையும் இணைக்கும் விதமாக அடல் சேது அப்படிங்கிற கடல் வழி பாலத்தை திறந்து வைத்துள்ளார். இந்த அடல் சேது இந்த பெயர் பெயர் காரணம் பார்த்தோம் அப்படின்னா, முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்களோட பெயர் தான் இது. அடல் பிஹாரி வாஜ்பாய் சிவ்ரி நவசேவா அடால் சேது, இதுதான் இதோட பெயர். மொத்த நீளம் 21.8, அதாவது கிட்டத்தட்ட சுமார் 22 கிலோமீட்டர் நீளம் உள்ளது. இதில் 16.5 கிலோமீட்டர் கடலோட மேற்பரப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலநடுக்கத்தை தாங்கும் வகையில் ஏன்னா இந்த ஜோன் நிலநடுக்கம் அபாயம் உள்ள மண்டலத்துக்கு கீழே வருதான். ஸோ இதை தாங்கும் வகையில் இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கான முயற்சிகளை ஐஐடியில் உள்ள ஒரு 6 ப்ரொஃபஸர்ஸ் டீம் இயங்கியிருக்காங்க. தென் இதோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த மும்பை நவி மும்பையோட ட்ராவல் டைமை தான் குறைக்கிறது. நார்மலாக இதுக்கு முன்னாடி 2 hours இருந்த ட்ராவல் டைம் இப்போ 20 minutes குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாலத்தில் 100 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் வாகனங்கள் இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மெதுவாக இயங்குகிற வாகனங்கள் மட்டும் இந்த பாலத்தை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் 30 மீட்டர் டெலஸ்கோப் இது ஹவாயில் இருக்குங்க. இது ஒரு நிறைய நாடுகள் இணைந்த ஒரு கூட்டு முயற்சி தான். இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப் ஸ்பேஸை கூட ஆராய்ச்சி பண்ணுறது தான். அதாவது ரொம்ப ஆழமான பிரபஞ்சத்தை ஆராயிறது தான் இதோட நோக்கமாக இருந்திருக்கு. இதில் கொஞ்சம் கான்ட்ரவர்சி இருக்குது. இப்போ அந்த லொக்கேஷனை மாற்றணும், அந்த மாதிரி நிறைய கான்ட்ரவர்சி இருக்குது. நம்ம டேட்டாவை மட்டும் பார்த்துக்கலாம். 30 மீட்டர் டயாமீட்டர் பிரைமரி மிரர் ஆப்டிக்கல் அண்ட் இன்ஃப்ராரெட் டெலஸ்கோப். இது நிறைய நாடுகளோட கூட்டு முயற்சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. US, ஜப்பான், சைனா, கனடா அண்ட் இந்தியா. இந்தியாவோட வல்லுநர்கள் குழு இப்போ ஹவாய் போய் இதை ஆராய்ச்சி செய்ய போயிருக்காங்க. அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் திட்டத்தை தமிழக முதல்வர் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க. இதோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயல்நாட்டில் நிறைய தமிழர்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. அவங்களோட முன்னேற்றத்தையும் அவங்களோட முன்னேற்றத்தை மட்டும் பார்க்கலாம தன்னோட கிராமத்தோட முன்னேற்றத்தையும் சேர்ந்து கவனிக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம். தமிழ்நாட்டில் அயல்நாட்டு தமிழர்கள் தினம், அதாவது தமிழ்நாட்டு அயலர்கள் தினம் அப்படின்னு சொல்லிட்டு ஜனவரி 12 அன்னைக்கு டிக்ளேர் பண்ணி அதை கொண்டாடிட்டு வராங்க. ஸோ பல்வேறு துறைகளில் தமிழர்கள் மிளறிட்டு இருக்காங்கல்ல அயல்நாட்டில், அவங்களெல்லாம் கௌரவிக்கும் விதமாக நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் நடைபெற்றது. அதில் தான் இந்த எனது கிராமம் திட்டத்தை தொடங்கி வச்சுருக்காங்க. இதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேர்களை தேடி அப்படின்னு ஒரு ஸ்கீம் பார்த்துருந்தோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது என்னென்னா, அதே மாதிரி தான் வெளிநாட்டு வாழும் தமிழக மாணவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஏஜ் க்ரைட்டீரியா கொடுத்துருந்தாங்க. அதில் உள்ள மாணவர்களை தேர்ந்தெடுத்து 2 வாரம் தமிழகத்தின் முக்கிய இடங்களுக்கு சுற்றுலாவாக அழைச்சி செஞ்சாங்க. முக்கிய நோக்கம் என்னதுங்க, தமிழ்நாட்டோட பண்பாட்டையும் பாரம்பரியத்தையும் எங்களோட வரலாற்றையும் தமிழ்நாட்டோட வரலாற்றும் புரிகிற விதமாக அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஸோ அதுவும் அயலக மாணவர்களுக்கான திட்டம். இது அயலக தமிழர்களுக்கான எனது கிராமம் திட்டம். இதே போல் விழுதுகள் அப்படின்னு கூட ஒரு ஸ்கீம் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் நியூஸ் கிளிப். கருவுற்ற 8வது வாரத்திலேயே பேறுகால கவனிப்பை தொடங்கினால் சர்க்கரை நோய் ஆபத்தை தடுக்க முடியும் அப்படின்னு ஒரு ரீசன்ட் ரிசர்ச் சொல்லியிருக்காங்க. சென்னை எக்மோரில் கவர்மெண்ட்டோட தாய் சேய் நல மருத்துவமனை, எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப ஃபேமஸான ஒரு பெரிய மருத்துவமனை. இதில் ரொம்ப வருஷமாக கிடைச்ச டேட்டா வச்சு ஒரு ரிசர்ச் வச்சுருக்காங்க. அந்த ரிசர்ச்சோட கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க. எப்படி அப்படின்னா, எப்போதுமே ப்ரெக்னன்சி டைமில் 10th வீக்கில் இருந்து தான் இந்த டயபெட்டிக் ஸ்க்ரீனிங் ஆரம்பிப்பாங்க. பட் இதை 8th வீக்லேயே ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ப்ரெக்னன்சி டைமில் வர இந்த டயபெட்டிக்கை முழுமையாக கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேர்தல் ஆணைய நியமன சட்டம், இந்த சட்டத்தை பற்றி நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த சட்டம் எதற்காக, தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் இரு தேர்தல் ஆணையர்களையும் நியமிக்கும் முறை, அவங்களோட பதவி உயர்வு, சம்பளம், இது மாதிரி முழுக்க அவர்களோட நியமனம் சார்ந்த ஒரு சட்ட மசோதா தான் இது. சமீபத்தில் பாராளுமன்றத்தில் நிறைவேறி தென் இது குடியரசுத் தலைவர் அவர்களின் ஒப்புதலை பெற்று இது சட்டமாக மாறிடுச்சு.
இப்போ இந்த சட்டத்துக்கு எதிராக வந்து கொஞ்சம் பேர் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நியமனம் வந்து இந்த மாதிரி வேண்டாம். எப்படி இந்தியாவில் உள்ள நீதிபதிகளுக்கு நியமனத்திற்கு கொலிஜிய முறை இருக்கும், அதே மாதிரி ஒரு கொலிஜிய முறை இவங்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்காங்க. பட் உச்சநீதிமன்றம் வந்து இந்த சட்டத்திற்கு எங்களால் தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவோட நியூ ஜென்ரேஷன் ஆகாஷ் NG ஏவுகணை வந்து சோதனை நடத்தியிருக்காங்க. அந்த சோதனை வெற்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சோதனை வந்து ஒடிசாவில் சந்திப்பூரில் அமைந்த ஒரு இடத்துல தான் வந்து இதை பண்ணியிருக்காங்க. இதை தயாரித்தவங்க DRDO. இதோட முக்கியமான ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்த உயரத்தில் அதே மாதிரி அதிவேகத்தில் வரும் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் இதெல்லாம் வந்து நடு வானிலேயே நிறுத்தி அங்கே வச்சு இதை அழிக்கும் திறன் கொண்டது இந்த ஆகாஷ் NG ஏவுகணை. இது சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் ரன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்தியாவின் மாசடைந்த நகரங்கள் அப்படின்னு சொன்னோடனே நம்ம எல்லாருமே ரொம்ப நாள் டெல்லி தான் பார்த்துட்டு இருந்தோம். டெல்லியை டிக் பண்ணிட்டோம். பட் இந்த குளிர்காலத்தில் வந்து அதையும் பீட் பண்ணி ஒருத்தங்க முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா மேகாலயில் உள்ள பர்னிகோட்டு தான். இவங்களோட இந்த PM10 லெவல் வந்து கவர்மெண்ட் ப்ரிஸ்கிரைப் பண்ண லெவலை விட 30% 50% அளவுக்கு ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாசடைந்த நகரங்களை மீட்டெடுத்து காற்றின் தரத்தை உயர்த்துவதற்காக தேசிய அளவில் ஒரு திட்டம் வந்து செயல்பாட்டில் இருக்குது. தேசிய தூய்மையான காற்று திட்டம். எங்கெல்லாம் வந்துட்டு காற்று மாசுபாடு குறிப்பிட்ட லெவலை தாண்டுதோ அங்கெல்லாம் இந்த திட்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இம்ப்ளிமெண்ட் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. தற்பொழுது 2023 வந்துட்டு அதிகமாக காற்றடைந்த ஒரு 10 நகரங்களை வந்து இந்த டேப்லெட் காலத்தை கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. தென் தமிழக அரசு சார்பில் நிறைய விருதுகள் கொடுத்துட்ருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். தமிழுக்கும் தமிழ் மொழி பண்பாட்டு வளர்ச்சிக்கும் தொண்டாற்றுவோருக்கு தமிழக அரசு பல்வேறு விருதுகளை வழங்கி சிறப்பித்து வருகிறது. அந்த வகையில் இந்த வருஷம் 1983 இருந்தே பள்ளி மாணவர்களுக்காக திருக்குறள் ஒப்பித்தல், கட்டுரை போட்டிகள், பேச்சு போட்டிகள் நடத்தி வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு 3 லட்சம் வரைக்கும் பரிசு தொகை வழங்குறாங்க. தென் உலக திருக்குறள் மாநாட்டை தமிழ்நாட்டில் 2 தடவை நடத்தியிருக்காங்க. ஸோ இவங்களோட முக்கிய நோக்கம் என்னது, தமிழ் மொழியும் திருக்குறளும் உலக அளவில் பிரசித்தி பெறணும் தான். இவ்வளவுத்தையும் செஞ்ச திருக்குறளுக்கு என்றே தொண்டாற்றி வரும் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகளுக்கு 2024 திருவள்ளுவர் விருது கொடுக்குறாங்க. ஸோ இவங்க திருக்குறளுக்கு அதிகமான பங்காற்றியிருக்காங்க. அதோட புகழை வந்து பரப்புறதுக்கு பங்காற்றியிருக்காங்க. அவங்களுக்கு திருவள்ளுவர் விருது வந்து கொடுக்குறாங்க. இவங்களோட பெயர் ரத்னகிரி தவத்திரு பாலமுருகன் அடிமை சுவாமிகள். அதே போல் அண்ணாவின் முதன்மை தொண்டர் அப்படின்னு பாராட்டப்பட்டுள்ள பத்தமடை பரமசிவம் அவர்களுக்கு 2023 பேரறிஞர் அண்ணா விருது கொடுக்குறாங்க. தென் பாலராமன் அவர்களுக்கு பெருந்தலைவர் காமராஜர் விருது கிடைச்சிருக்கு. தமிழக அரசின் முதன்மையான பல்கலைக்கழகங்கள் அப்புறம் கல்லூரிகள். தென் கேரளாவோட 10th 12th ஸ்டாண்டர்டில் கூட ஒருத்தங்களோட படைப்பு வந்து இடம்பெற்றிருக்கு. அவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கவிஞர் பழனி பாரதி. அளவுக்கு அதிகமான கவிதை படைப்புகளை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களோட கவிதை படைப்புகள் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாடப்புத்தகமாக இருக்குது. அதே போல் கேரளாவில் 10th 12th ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கவிஞர் பழனி பாரதி அவர்களுக்கு மகாகவி பாரதியாரோட விருது கொடுத்துருக்காங்க. அருந்தமிழ் பணியாற்றி வரும் எழுச்சி கவிஞர் முத்தரசு அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது கிடைச்சிருக்கு. எழுச்சி கவிஞர் முத்தரசு அவர்களுக்கு பாவேந்தர் பாரதிதாசன் விருது வந்து கொடுத்துருக்காங்க. தென் பல்வேறு நாடுகளில் உள்ள ஆவண காப்பங்களில் உள்ள ஹிஸ்ட்ரி, அந்த வரலாற்று புக்கெல்லாம் வந்துட்டு திரட்டி தென் சோழமண்ட கடற்கரையை முழுவதுமாக ஆராய்ச்சி செய்த பேராசிரியர் ஜெயசீலன் ஸ்டீஃபன் அவர்களுக்கு தமிழ் தென்றல் திருவிக்கா விருது கொடுத்துருக்காங்க. 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கங்க. ஆவண காப்பகத்தில் உள்ள நம்மளோடது மட்டும் இல்லை, வெளிநாட்டில் உள்ள ஆவண காப்பகத்தில் உள்ள வரலாற்று நூல்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்காங்க. தென் சோழமண்டலத்தை வந்து முழுமையாக ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜெயசீலன் ஸ்டீவன் அவர்களுக்கு திருவிக்கா விருது கிடைச்சிருக்கு. தென் தமிழ் இலக்கணத்தை மாணவர்கள் எளிதாக கற்கும் வகையில் பாடல்களாக தந்த கருணாநிதிக்கு முத்தமிழ் காவலர் விஸ்வநாதன் விருது வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு விருதுகள் டாப்பிக்கில் கேட்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ தான் கரண்ட் அஃபேர்ஸ். மீதிய நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ.